நீங்கள் சந்திப்பது சோபியாவை. அவள் தனது துறையில் சுறுசுறுப்பு நிறைந்தவள். அவளும் அநேகமான அறிஞர்களைப் போலவே ஆய்வு செய்தல், கற்பித்தல் முதலியவற்றில் ஈடுபடுகிறாள். அவள் பல்வேறுபட்ட நிறுவனங்களில் சேவையாற்றியுள்ளதோடு அவளுடைய ஆய்வுகளுக்கான கொடைகளையும் பெற்றுள்ளாள். சில நேரங்களில் அவளது கருமங்கள் தடைப்பட்டாலும் அவளது புலமை பரிசல் தொடர்பில் நேரத்தை ஈடுபடுத்த வேண்டியுள்ளது. நிதி வழங்கும் நிறுவனங்கள் அவளது முன்னைய வேலைகள் தொடர்பில் சீராய்வு செய்கின்றன. அவளது பதவி உயர்வு குறித்த சீராய்விற்கு அவளது கடமைகளின் முழு விபரத்தையும் அவளுடைய நிறுவனத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். பொருத்தமான ஒருங்கிணைப்பாளருக்கு அவர்கள் தேடும் சோபியா இவளா என்பதை அறிந்து கொள்ளவும் வேண்டியுள்ளது. அவளால் இவற்றுள் சிலவற்றுக்கான தீர்வினை இணைய வழியாக பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்திற்கும் சவால்களாக அவற்றினூடாக ஆய்வாளர்கள் அடிப்படையில் மாத்திரம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வர். இருப்பினும் தனிநபர் என்ற விதத்தில் பொதுவாக நம் அனைவருக்குமே பெயர்கள் அத்துணை தனித்துவமிக்கதாக அமைவதில்லை. அதே துறையில் ஒரே மாதிரியான பெயருடைய நபர்கள் இருக்கக்கூடும். அதே போல ஒரே பெயரை பல்வேறு விதத்தில் பாவிக்க முடியும் என்பதால் காலத்துடன் சேர்ந்து பல்வேறு சந்தர்ப்பங்கள் மற்றும் மொழியின் அடிப்படையிலும் பெயர்கள் வேறுபடலாம். எவரேனும் சோபியாவை பற்றி அவரின் பெயரில் தேடினால் அவர்களால் அனைத்தையும் தேடிக்கொள்ள இயலாமலோ போகக்கூடும். மேலும் அவளுடையதென நேரடியாக இனம் காணக்கூடிய ஒரு சில ஆய்வுகளை மாத்திரம் கண்டறிய முடியும். இன்று அநேகமான நிறுவனங்களும் காகித பணிசார் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்றனர். அவர்கள் சோபியாவிடமிருந்து இணைப்புகள் மற்றும் நிதிசார் வரலாறு, அவளது கடமை விவரம் தொடர்பிலான பல்வேறு விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்கின்றனர். அதிலும் சிலர் அவளது ஒருங்கிணைப்பாளர்கள் விவரங்களையும் இணைப்பு மற்றும் நிதியிடல் தொடர்பிலும் கேட்கிறார்கள். இருப்பினும் இதை காட்டிலும் முறையான வழிமுறை இருக்க வேண்டும். ஓகேட் ஐடி என்பது விசேடமாக ஆய்வாளர்களுக்கு தனித்துவமானதும் உறுதியான இனங்காட்டியாகவும் திகழ்கின்றது. ஓகேட் ஐடியை பயன்படுத்துவதன் ஊடாக சோபியா அவளுடைய பெயர் எந்த விதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவளது செயற்பாடுகளை மிக தெளிவாக முன்னளிக்கக்கூடியதாக உள்ளது. சோபியா இலக்கம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக OK.org என்னும் வலைத்தளத்தினுள் இலவசமாக பதிவு செய்து கொள்கிறாள். லாப நோக்கமற்ற நிறுவனமான ஓகேட் பரீட்சகர்களுக்கு தரவுகளை ஐடியுடன் தொடர்பு படுத்திக் கொள்ள முடியும். இத்தரவுகளை பிரபலப்படுத்தும் விதமானது பொது வரையறுக்கப்பட்ட குழு அல்லது தனிநபர் என நிர்வகிக்கவும் இடமளித்துள்ளது. பொதுவான தரவுகளை பெற்றிட அனைத்து ஓகேட் பரீட்சகர்களும் பிரவேசிக்க முடியும். இவ்விளக்கத்தினூடாக வெளியிடுதல், தரவு தொகுப்பொன்றை விநியோகித்தல் மற்றும் மானியம் ஒன்றிற்காக விண்ணப்பித்தல் என்னும் அனைத்து ஆய்வு செயற்பாடுகளையும் பின்பற்ற முடியும். அவளது செயற்பாடுகளுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ள ஐடி இலக்கமானது தனிநபருக்கும் நிறுவனங்களுக்கும் மாத்திரமின்றி முறைமைகளுக்கும் சோபியாவின் செயற்பாடுகள் தொடர்பில் அறிந்து கொள்ள வாய்ப்பளிக்கும். அதாவது அவளது பெயர் எப்போதும் ஒரே விதமாக புலப்படாத போதும் அவளை ஒத்த பெயர் கொண்ட நபர்களிடமிருந்து வேறுபடுத்தி இனம் காணலாம். ஓகேட் ஐடி சர்வதேச ரீதியில் பல்வேறு நிறுவனங்களாலும் பயன்படுத்தப்படுகின்றன. அவளது செயற்பாடுகளுக்காக ஐடி இலக்கத்தை பயன்படுத்துவதோடு அமைப்புகளுக்காக அவளது ஓகேட் அறிக்கை மற்றும் அத்தன் தரவுகளை பெற்றுக்கொள்ள சோபியாவிற்கு அனுமதி அளிக்கலாம். சோபியா தற்போது கடமை புரியும் நிறுவனத்திலிருந்து விலகினாலும் குறித்த ஐடி இலக்கத்தை மாற்றாமல் தரவேற்றம் செய்த அனைத்து அறிக்கைகளையும் அவ்வாறே பயன்படுத்த முயலும். அவளது சேவை வழங்குனர் மாறினாலோ, வேறு நாட்டிற்கு சென்றாலோ அல்லது வேறு துறையில் கடமையாற்றினாலோ கூட குறித்த ஐடியை பயன்படுத்தலாம். அவள் மேனுஸ்கிரிப்ட் ஒன்றினை சமர்ப்பிக்கும் போது அல்லது மானியம் ஒன்றிற்காக விண்ணப்பிக்கும் போது ஓகேட் ஐடியை பயன்படுத்துவதன் மூலமாக அவளுடன் தொழிற்படும் நிறுவன அமைப்புக்கு அவசியமான அனைத்து தகவல்களையும் பெற்றுத்தர சோபியாவிற்கு இயலும். அதாவது இணையத்தில் அவளது வரையறுக்கப்பட்ட செயற்பாடுகள் சிலவற்றையும் அவர்களால் தேடி அறிய முடியும். இதனால் சோபியாவிற்கு மேலும் பெருமதிமிக்க விடயங்களில் கவனம் செலுத்துவதற்காக தனது நேரத்தை பயன்படுத்தலாம். நீங்களும் 30 வினாடிகள் என்னும் சிறிய நேரத்தை ஒதுக்கி இலவசமாக பதிவு செய்து கொண்டு ஓகேட் ஐடியை இன்றே பெற்றுக்கொள்ளுங்கள்.